Taste the Daily. நோயாளிக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் மீது தாக்குதல் நடத்துவது என்பது தமிழகத்தில் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர் மீது புற நோயாளி ஒருவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். பாதுகாப்பு கேட்டு புற நோயாளி மீது அவரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் மருத்துவர் புகார் அளித்திருக்கக்கூடிய சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நீலாங்கரை பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவர் சிகிச்சைக்காக வந்திருக்கிறார். புற நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த அவர் மனநலம் பாதித்த பரத் என்கிற அந்த நபர் மருத்துவர் ஹரிஹரன் என்பவர் மீது சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பரத் என்கிற நபர் மருத்துவர் ஹரிஹரன் என்பவர் மீது முகத்தில் அவர் குத்தியதாகவும் லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவரானவர் மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர் ஹரிஹரன் என்பவர் ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல், மருத்துவர்கள் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையங்களை நாடி புகார் அளிக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இந்த திமுக அரசு காவல்துறை தள்ளி இருப்பதாக மருத்துவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் தற்போது போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். இன்று காலைதான் சென்னை கிண்டியிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையுடைய புற்றுநோய் பிரிவு மருத்துவராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவர் மீது அவருக்கு சிகிச்சை அவருடைய தாய்க்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்று பிரியா என்பவருடைய மகன் விக்னேஷ் கொடூரமான முறையில் கத்தியை கொண்டு குத்தி இருக்கிறார். இந்த சம்பவத்தில் ரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்த மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தினுடைய அதாவது ஒரு பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் பணியாற்றி வரக்கூடிய மருத்துவர் ஹரிஹரன் மீது புற நோயாளி நீலாங்கரையைச் சேர்ந்த பாரதி என்பவர் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். இந்த சம்பவத்தில் இருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தற்போது அவர் ராயபுரம் காவல் நிலையத்தை நாடியிருக்கிறார். இதே போன்று கடந்த 5ஆம் தேதி திருச்சியில இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவர் முத்து கார்த்திகேயன் என்பவர் மீது 6 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் மருத்துவர் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவம், கொலைவெறி தாக்குதல் சம்பவம், கத்தியை கொண்டு கொடூரமான முறையில் வெட்டக்கூடிய சம்பவங்கள் காரணமாக மருத்துவர்கள் மத்தியிலும் செவிலியர் மத்தியிலும் பரபரப்பும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அவர்கள் காலவரையற்ற ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை அரசு மருத்துவர் சங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கிண்டி அரசு மருத்துவமனையில் இன்று காலையிலிருந்து மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். சேலத்திலே அரசு மருத்துவமனை முன்பாக பணியை புறக்கணித்துவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை முன்பாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பணியை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பணியை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஹரிஹரன் தனது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று காவல் நிலையத்தை நாடி புகார் அளித்திருக்கிறார். பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஹரிஹரன், பாலாஜி, அதே போன்று திருச்சியில இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில் முத்து கார்த்திகேயன் என தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாகக்கூடிய மருத்துவர்களுடைய நிலை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுபோன்று தாக்குதல் நடத்துவதற்கான காரணம், பின்னணி என்பது மிக மோசமான ஒரு நிலையாக இருக்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை என்பது எப்படி அளிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இவற்றையெல்லாம் அளித்து மருத்துவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்த பிறகு ஏறக்குறைய 6வது மாதம், கடந்த 6வது மாதம் கிண்டி மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு 11வது மாதம் இன்றைக்கு கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல ஸ்டான்லி மருத்துவமனையிலே தற்போது மருத்துவர் ஹரிஹரன் மீது நீலாங்கரையைச் சேர்ந்த பரத் என்பவர் இன்று காலை அவரை தாக்கி இருக்கிறார். காயம் ஏற்பட்டு தற்போது ராயபுரம் காவல் நிலையத்தை அவர் நாடியிருக்கிறார். காவலர்கள் உரிய பாதுகாப்பு அளிப்பார்களா? அடுத்தடுத்து தொடர்ந்து மருத்துவமனையில் தாக்குதலுக்குள்ளாகக்கூடிய மருத்துவர்களுடைய நிலைமையை பார்க்கிற போது தமிழகம் எங்கே செல்லுகிறது? மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு என்பதை தாண்டி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.